மே 2026 அதாவது இந்த மாதம் மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு பயங்கரமான போரினுடைய விளிம்பில் நிற்கிறார்கள். இப்ப வெளியாகி இருக்கிற 3 முக்கியமான செய்திகள் ஏதோ ஒரு பெரிய ஒரு சதி பின்னாடி நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் கிளப்பி இருக்கு. முதலாவது, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்கிற லவ்ரோவோட அதிரடியான குற்றச்சாட்டு. இரண்டாவது, குவைத் கடற்படை செஞ்ச அதிரடியான கைது நடவடிக்கை. மூணாவது, அமீரகம் அதாவது UAE தரப்புல இருந்து தங்களோட எண்ணெய் கிணறுகளை சுத்தி இரும்பு வேலியை அமைக்க ஆரம்பிச்சிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோல நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்கிற லவ்ரோவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். அவர் அப்படி என்ன சொல்லி இருக்காருன்னா, ஈரான் மேல தாக்குதல் நடத்த பிளான் போடுறவங்களோட முக்கியமான நோக்கமே ஈரான் நாட்டுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில மலர ஆரம்பிச்சிருந்த அந்த சுமூகமான உறவை கெடுக்கிறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லி இருக்கார். அதுவும் அடிச்சு சொல்லி இருக்கார். யோசிச்சு பாருங்க, கடந்த சில வருடங்களாகவே ஈரான் கூட சவுதி அரேபியாவும் அமீரகமும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றாங்க. சீனாவோட தலைமையில சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தையானது இடம்பெற்று 2 நாடுகளுமே நட்புறவை பேணலாம் என்ற முடிவையும் எடுத்திருந்தார்கள். அதில் அமெரிக்காவை விலக்கி வச்சு இந்த முடிவை எடுத்திருந்தார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி வந்தா, அதாவது மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்டில் அமைதியானது வந்துட்டா அப்புறம் யாரு ஆயுதங்களை வாங்குவார்கள், யாரோட ஆதிக்கம் குறையும். இதனால் தான் இந்த உறவை ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவை உடைக்க ஒரு 3வது தரப்பு வேலை செய்து என்பதை லவ்ரோவர்கள் சொல்லியிருக்கார். அது 3வது தரப்பு என்பது யார் என்பது உங்களுக்கே தெரியும், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தான். இதில் எவ்வளவு உண்மை இருக்கு என்பதை நீங்களே அலசி ஆராய்ந்து கொள்ளுங்கள். பட் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும், இப்போ அரபுலக நாடுகளுக்கு இடையில் ஒற்றுமை வந்தால் அது அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்க போகிறது இல்லை. இதனால் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக இணைந்து அரபுலக நாடுகளுக்கு ஒற்றுமை வரக்கூடாது என்றதுக்காண்டி இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையா தெரியுது. அடுத்ததா பெர்சியன் வளைகுடாவில் ஒரு பதட்டமான சம்பவம் நடந்திருக்கு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்கின்ற அப்பாஸ் அராக்சி அவர்கள் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்கார். குவைத்தோட கடற்படை ஈரானோட ஒரு படகை தாக்கி அதுல இருந்த 4 பேரை சட்டவிரோதமா கைது பண்ணி இருக்காங்க. ஈரான் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆட்கள் தவறுதலா குவைத் எல்லைக்குள்ள போயிட்டாங்க, ஆனா அமெரிக்கா ஈரானை தாக்க பயன்படுத்துற ஒரு தீவுக்கு பக்கத்துல வச்சு இந்த கைது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். ஆனா குவைத் தரப்புல இருந்து பிடிபட்டவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை, அவங்க உளவு பார்க்க வந்தவங்கன்னு குவைத் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறார்கள். எதப்படியோ அமைதியா இருந்த வளைகுடா கடற்பரப்புல இப்போ ஒரு பதட்டமானது தொத்திக்கிச்சு. எப்ப அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்களோ அப்போதுல இருந்தே இப்ப வரையுமே பதட்டத்துக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கடற்பகுதி பஞ்சமே இல்லாமல் இருக்கு என்பதுதான் உண்மை. இதோட சின்ன பொருதான், ஆனால் இது ஒரு பெரிய ஒரு போருக்கு வழிவகுக்கலாம் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அதுவும் குவைத்துக்கு எதிரான தாக்குதலை ஈரான் நேரடியாக செஞ்சா கூட ஆச்சரியம் இல்லை என்ற அளவுக்கு இப்ப பதட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நாம பார்க்க போற 3வது விஷயம் இருக்கு, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது UAE தங்களோட எண்ணெய் கிடங்களை சுத்தி ராட்சச இரும்பு வேலைகளையும் கூண்டுகளையும் அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொழில்நுட்ப ரீதியா கோப் கேச் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பணக்கார நாடு ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த பேட்ரியாட் மாதிரியான அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்கின்ற அமீரகம் எதுக்காக திடீரென இந்த பழைய காலத்து இரும்பு வேலிகளை போடணும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே எழும்பு. இப்ப விஷயம் என்னண்டா, இப்ப இருக்கிற போர் முறைய மொத்தமா மாறி போயிடுச்சு. முன்னாடி மாதிரி பெரிய பெரிய போர் விமானங்கள் வந்து கொண்டு போடாது. இப்ப எல்லாம் ஈரானோட சாகித் மாதிரியான தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள், சூசைட் ட்ரோன்கள் தான் பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. இந்த ட்ரோன்கள் அப்படியான பெசாலிட்டி, இந்த ட்ரோன்கள் அப்படியான பெசலானது இருக்கின்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பும். இந்த ட்ரோன்கள் ரொம்பவே சின்னது, தரைக்கு மிக குறைவான உயரத்தில் பறந்து வரும். அதனால பெரிய பெரிய ரேடார்களால இதனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் ஒரு சின்ன ட்ரோனை சுட்டு தள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஏவுகணைகளை பயன்படுத்துறது முட்டாள்தனம். அந்த ஏவுகணைகளை தான் பயன்படுத்த வேண்டி இருக்கு. ஆனா இந்த சின்ன ட்ரோன்கள் போய் ஒரு எண்ணெய் கிடங்குல தாக்குதலை நடத்தினா, அதாவது எண்ணெய் கிடங்குல மோதினா அதை ஏற்படுத்துற சேதம் பல பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சின்ன ட்ரோன்களால மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்த முடியும். இதை கண்டுபிடிச்ச அரபு நாடுகள் இப்ப ஒரு ஐடியாவை கையில எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த இரும்பு கூண்டுகள். இப்ப இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தா, அந்த பெரிய எண்ணெய் டேங்களை சுத்தி ஒரு அடி தூரத்துல இந்த வலுவான இரும்பு வேலைகளை போட்டுருவார்கள். மேலே இருந்து ட்ரோன் வந்து
அந்த எண்ணெய் டேங்கில் மேல மோத வரும்போது அது நேரடியா டேங்க் மேல படாம முதல்ல இந்த விலைகள் மேலதான் மோதும். இதனால அந்த வெடிப்பொருட்கள் வெளியிலேயே வெடிச்சிடும். அப்படி இல்லாட்டி அந்த விலைக்குள்ள சிக்கி அந்த ட்ரோனோட வேகமானது குறைஞ்சிடும். சிம்பிளா சொல்ல போனா மொபைல் போனுக்கு நாம போடுற டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி தான் இதுவும். எங்களுடைய போன்கள் உடையாம இந்த கிளாஸ் ஆனது எப்படி காப்பாத்துதோ அதே மாதிரி தான் எண்ணெய் கிடங்களை இந்த இரும்பு வேலைகள் காப்பாத்துது. ஏன் அமெரிக்கம் இப்ப இதனை பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா 2019 சவுதி அரேபியாவோட அரம்கோ எண்ணெய் கிடங்கள் மேல ஒரு ட்ரோன் தாக்குதலானது நடந்துச்சு. இதனால உலகத்துக்கே பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுற அளவுக்கு இந்த தாக்குதல் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்ப குவைத் போர்டர்ல ஈரானோட ஆட்களை கைது பண்றதுக்கு அப்புறம் ஈரான் எந்த நேரமும் பதிலடி தாக்குதலை கொடுக்கலாம்னு ஒரு பேச்சானது ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஈரான் தங்களோட ட்ரோன் படி ஏவி விட்டா என்ன பண்றது? அதனாலதான் அமெரிக்கம் இப்ப ரொம்ப உஷாரா இருக்காங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோப் கேச் முறை முதல்ல ரஷ்யா உக்ரைன் போர்ல தான் நாம அதிகமா பார்த்திருந்தோம். ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவும் பயன்படுத்தினார்கள், உக்ரைனும் பயன்படுத்தினார்கள். இப்போ அந்த போர் தந்திரங்களை அமெரிக்கம் அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க, அதாவது மிடில் ஈஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ என்ன தோணுதுன்னா, ஒரு பெரிய ஒரு போரானது வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க கேடயத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. இந்த இரும்பு வேலைகள் அமீரகத்தை காப்பாற்றுமா அல்லது இதையே ஓட்டை போட்டுக்கிட்டு வெற்றிகரமான தாக்குதலை ஈரான் செய்கிறார்களா என்பதை காலம்தான் சொல்லணும். இப்போ இது எல்லாம் நான் இப்போ சொன்ன செய்திகள் அனைத்தையுமே ஒன்றா சேர்த்து பாருங்க. ஒரு பக்கம் உறவை கெடுக்கிறதுக்காண்டி சதியானது நடக்குதுன்னு ரைசா சொல்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் அண்டை நாடுகள் மோத ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அடுத்த பக்கம் தாக்குதலுக்கு தயாராக பாதுகாப்பும் பலப்படுத்தப்படுது. ஈரான் இப்போ தங்களோட ஏவுகணை பலத்தையும் ட்ரோன் பலத்தையும் உலகத்துக்கு காட்டி இருக்காங்க. அதே நேரம் சீனா இந்த விவகாரத்தில் மெதுவாக உள்ள நுழைய பார்க்கிறார்கள். ஒருவேளை போர் வெடிச்சா, மறுபடியும் போர் வெடிச்சா அது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போரா இருக்காது, அது உலக பொருளாதாரத்தையே புரட்டி போடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பெட்ரோல் விலை எங்கேயோ போக ஆரம்பிக்கும். உலகமே ஒரு இருண்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஈரானுக்கு அருகில் இருக்கிற நட்பு நாடுகளுக்கும் இடையில நடக்கிற சாதாரணமான சண்டையா, இல்ல லவ்ரோ அவர்கள் சொல்றது போல ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டமா இருக்குமா? நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். வரலாறு என்பது வெறும் புத்தகத்துல படிக்கிறது மட்டுமில்ல. இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷமுமே வரலாறு தான். ஒரு பக்கம் அமைதி வேணும்னு பேசிக்கிட்டு இன்னும் ஒரு பக்கம் போருக்காண்டி தற்காப்பு வேலிகளை அமைக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதனத்தையும் பார்க்கும்போது உலக நாடுகள் எதையோ பெருசா எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக காட்டுது. ஈரானுக்கும் குவைத்துக்கும் இடையிலான இந்த ஒரு சின்ன மோதல் சின்ன ஒரு பொறியா முடிஞ்சிருமா, இல்ல அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கு குவைத்தை உள்ள கொண்டு வந்து விடுவார்களா? அப்படி கொண்டு வந்தா உலக பொருளாதாரத்தை ஆட்டி பார்க்க போற ஒரு பெரிய ஒரு போருக்கான ஆரம்பமா இது இருக்குமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஒருவேளை மறுபடியும் போரானது ஆரம்பிச்சா அது வெறும் மத்திய கிழக்கு நாடுகளை மட்டும் பாதிக்க போறது இல்லை. இப்ப எப்படி உலக நாடுகளோட பொருளாதாரமே ஆட்டங்கண்டு போயிருக்கோ அதே விட பல மடங்கு ஆட்டத்தை மறுபடியும் போர் ஆரம்பிச்சா அதை படுத்தும். இலங்கையிலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு சமையல் எரிவாயுல இருந்து நம்ம பைக்குக்கு யூஸ் பண்ற பெட்ரோல் வரைக்கும் எல்லாத்தோட விலையுமே அசுர வேகத்தில் ஏற ஆரம்பிக்கும். சில நாடுகளோட முடிவுல தான் இந்த விலையானது தங்கி இருக்கு. அது ஈரான், அமெரிக்கா மாதிரியான நாடுகளோட முடிவுல தான் இந்த விலையானது தங்கி இருக்கு என்பதுதான் உண்மை. உலக நாடுகளோட இந்த ஆடுபுடி ஆட்டத்துல அடுத்து என்ன நடக்க போகுது? லவ்ரோ அவர்களோட கணிப்பு உண்மையாகுமா, இல்ல அரபுலக நாடுகள் தங்களை இந்த இரும்பு வேலிகளுக்கு பின்னாடி பத்திரமா பாதுகாத்துக்க முடியுமா? இதனைத்தையுமே நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனைத்துக்குமான உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இப்போ லவ்ரோ அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு உண்மைதான். அதே மாதிரியே யுனைடெட் அரபு எமிரேட் பாதுகாப்பு வேலிகளை அமைப்பதன் மூலம் மறுபடியும் ஒரு போரானது வீரியமா ஆரம்பிக்க போது என்பது தெளிவாக தெரியுது. குவைத் தரப்புல இருந்து ஈரானோட போட்டில இருந்த நபர்களை கைது பண்ணி இருப்பதன் மூலம் குவைத் அமெரிக்காக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், UAE அமெரிக்காக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரியுது. ஆகவே மறுபடியும் தாக்குதலானது ஆரம்பிச்சா இந்த குவைத்தும் UAE தான் ஈரானோட முக்கியமான இலக்காக இருக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.